மேஷ ராசிக்காரர்களை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களாக ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலையெல்லாம் கோபம் வருதுன்னு புலம்பிகிட்ருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெற்ற தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேங்க. மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்கள் வாழ்வில் பிறந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் அந்த சொத்துக்களையும் மற்றும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடு தேடி வரப்போகும் அந்த மகிழ்ச்சியான செய்திகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த மிகப்பெரிய மாற்றம் என, இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் மிக மோசமான ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்தித்தவர்கள் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது காண்போம். மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்லது கெட்டது என அனைத்தையும் முழுமையாக உணர்ந்தவர்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் மட்டும் இல்லாமல் இயல்பிலேயே ஒரு போர் குணம் கொண்டவர்கள். உங்களிடம் சண்டை போட்டு வெற்றி பெறுவது என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலேயே நீங்கள் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் வீட்டிற்குள்ள நீங்கள் அனுபவிக்கும் போராட்டங்களும் உணவிற்கே கஷ்டப்படும் சூழல்களும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் திரும்ப பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுவாரி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மென்மையான மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று தினமும் ரத்தம் சிந்தி உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. 7.5 சனியானது ஆரம்பித்து கடந்த 8 மாதங்களாகவே நரக வேதனையை அனுபவித்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கப் போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிக ரொம்ப நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கவில்லை, தயவு செய்து இறைவா என்னை உன்னிடம் அழைத்துச் செல் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் மனம் நொந்து போயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் வேலையில் மட்டுமே
குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகளை தவிர்க்க முயன்றாலும் ஏதோ ஒரு சூழலில் அது உங்களை தேடி வரும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகிறது. ஏழரை சனியின் காலம் என்றாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ர பயிற்சி, சுக்கிரன் மற்றும் ராகு கேது பயிற்சிகள் என கிரகங்கள் சாதகமாக உள்ளன. குறிப்பாக சொல்ல போனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நடக்கும் பயிற்சி என்பதால் அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு எளிதாக வந்து சேரும். உங்களுக்கு பெருமளவு பிரச்சனைகள் குறைய போகிறது. இதன் விளைவாக கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துவிட்டதாக வருத்தப்பட்டீர்களோ அவை அனைத்தும் மீண்டும் பெரும் காலம் கைகூடி வந்துவிட்டது. இந்த வீரபத்ர ராஜயோகம் என்பது 12 ராசிகளில் குறிப்பாக 4 ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. அதில் அதிகப்படியான நற்பலன்களை பெறப்போவது மேஷராசிதான். இதன் மூலம் உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் நீண்டகால உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக நிவர்த்தியாகும். சனியின் வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரை இதுவரை மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இப்பொழுது குருவின் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும். கடந்த காலத்திலேயே நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கைகூடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றாக நிறைவேறும். குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதோடு கும்பத்தில் நுழையும் சூரியனின் பலமும் சேர்வதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. குறிப்பாக ராகு கேது பயிற்சியின் பலனாக உங்களுக்கு நீண்டகால நோய்கள், பிபி, பிரஷர் போன்ற தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். வேலை கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற உயரிய சம்பளத்தில் நல்ல வேலை அமையும். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவானின் நேரடி பார்வையால் பல வழிகளில் வருமானம் பெருகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் தேடி வரும். உங்களை மறைமுகமாக பாதித்த எதிரிகள் தொல்லைகள் இனி இருக்காது. வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வும் மற்றும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இது மகிழ்ச்சியான காலமாக அமையும். சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். நீங்கள் எதிர்பார்த்த அந்தஸ்து உங்களை தேடி வரும். புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக தொடங்கலாம். அதில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் உற்பத்தி தொழில் இருப்பவர்களுக்கு லாபம் கொளிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கு உயரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். உறவுகளுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மீண்டும் ஒற்றுமை பிறக்கும். திருமணத்திற்காக காத்துட்ருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு விரைவில் நல்ல செய்திகள் வரும். மறுவாழ்வு தேடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல துணை அமையும். காதலில் இருந்த தடைகள் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவீர்கள். உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரும். இதன் மூலம் உங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள்ளேயே நீங்கள் முழுமையாக அடைத்துவிட முடியும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்கப் போகிறது. மேஷராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்கள் வெற்றி கணக்கை தொடங்க தயாராக இருங்கள். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரே நாளில் நடந்துவிடாது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு லாபத்தையே பெற்றுத்தரும். இதுவரை நீங்கள் மற்றவரிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். உங்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் பலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சியும் பெரிய வெற்றியாக மாறும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் அனைவரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை ஈட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். இவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரப்போகும் இந்த வேளையில் மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றும் எளிய பரிகாரங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக நீங்கள்
மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். இது உங்களுக்கு வாழ்வில் உள்ள காரிய தடைகளை வேரோடு அறுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக அமையும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது உங்கள் மன பயத்தை நீக்கி தன்னம்பிக்கையை தரும். மேலும் எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். குறிப்பாக கருப்பு எள் கலந்த சாதத்தை சனிக்கிழமைகள் அன்று காகத்திற்கு வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். தெய்வ பலமும் கிரக பலமும் ஒன்று சேரும் பொழுது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது பலன் கிடைக்க போகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தேவையற்ற மனக்கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே காத்திருக்கின்றன. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்கள் கைகளில். மேஷராசி நேயர்களே, இது உங்கள் காலம். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவை தரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நன்மையை தரும். இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். திடீர் செலவுகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வழக்குகளில் பொறுமை அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்போது எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான பலனே கிடைக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் உழைப்பு சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். அதிகமாக பேராசைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க திட்டம் போட்டு உழைக்க வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மூத்த கலைஞர்களின் சந்திப்பு அனுகூலமான பலனை உருவாக்கி கொடுக்கும். புதிய முதலீடுகளில் மன தைரியத்தோடு இறங்கலாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் வீண் குழப்பம் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். சக மாணவர்களின் நட்பும் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம். பயணத்தில் தடங்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். பண வரத்து இருக்கும். வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகளில் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க. அடுத்ததான்
கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பயணங்களால் செலவு ஏற்படும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ராசி குறித்த கூடுதல் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர வேண்டும் என்றால் நம்மளது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களை இன்னும் பல தகவல்களை திரட்ட தூண்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறார். இனிவரும் காலம் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். நன்றி, வணக்கம்.